السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நாம் எல்லாம் கடமையான ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே இங்கு திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இன்றைய ஜும்மா உரையில் ஹத்தீப் அவர்கள் அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹுதான் என்ற தலைப்பின் கீழ் மிக அழகான முறையில படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி நமக்கு எடுத்துரைத்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹுவை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. கல்வியிலேயே சிறந்த கல்வி, முதன்மையான கல்வி படைத்தவனை வணங்குவது, படைத்தவனை எப்படி வணங்க வேண்டும் என்று அறிந்து கொள்வது, படைத்த ரப்புல் ஆலமீனை அறிந்து கொள்வது மிக முக்கியமான கல்வி. இந்த கல்வி ஒருவரிடத்தில் இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் சீராக அமைந்துவிடும். அல்லாஹுவை அறிந்து கொள்வது ருபூபியத், அதாவது அல்லாஹுதான் இந்த உலகத்தை படைத்தான், பரிபாலிக்கவும் செய்கிறான், ஆட்சியும் அவன்தான் செய்கிறான் என்பதை நம்புவதற்கு பெயர் ருபூபியத் என்று சொல்லப்படும். ருபூபியத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுதான் ஆட்சியாளன், அவன்தான் அரசன், அவன்தான் எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்கிறான் என்பதை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாகவே அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். அறிவால் சிந்திக்கின்ற அளவுக்கு ரப்புல் ஆலமீன் இயற்கையாகவே அல்லாஹ் தன்னை பற்றி அறியக்கூடிய நிலையை அல்லாஹ் உள்ளத்திலே வைத்திருக்கிறான். அதே போன்று வஹீயின் அடிப்படையிலும் அல்லாஹுவை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரூம் 30வது வசனத்திலே சொல்லும்போது ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா, நபியே, உங்களுடைய முகத்தை நேரான மார்க்கத்திற்காக நீங்கள் நிலைநாட்டுவீராக. ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா, அல்லாஹ் தஆலா எந்த மக்களுடைய இயற்கையான உள்ளங்களில் அமைத்திருக்கிறானோ அந்த அமைப்பிலேயே நேரான மார்க்கத்திற்காக உங்களுடைய முகத்தை நிலைநாட்டுவீராக. லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எந்த மாற்றமும் கிடையாது. ஸாலிக தீனுல் கய்யிம், இது நிலையான மார்க்கம். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், என்றாலும் அதிகமான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே இங்கு அல்லாஹ் இயற்கையாகவே எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலே ரப்பை பற்றி அல்லாஹ் அங்கு போட்டுதான் இருக்கிறான். ரப்பு யார், இரட்சகன் யார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இங்கு அல்லாஹ் ஃபித்ரா என்று சொல்கிறான். இயற்கை, இயற்கை என்பது என்ன என்று சொன்னால்
ஒரு குழந்தையினுடைய உள்ளத்திலே அல்லாஹ் யார் என்பதை அதை அமைத்தே வைத்திருக்கிறான். அல்லாஹுவை மறுக்க முடியாது, அல்லாஹுடைய படைப்பினங்களை மறுக்க முடியாது என்ற அளவிற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிறு குழந்தையினுடைய உள்ளத்திலே அவ்வாறு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே யாராக இருந்தாலும் படைத்தவனை இயற்கையாகவே இயல்பாகவே ஏற்றுக்கொள்வது, நம்புவது என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய உள்ளங்களிலே இவ்வாறு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது சூரத்துல் ஆராஃப் 172வது வசனம், وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ, ஆதமுடைய மக்களிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி அவர்களுக்கு சாட்சியாளராக தங்களுக்கு தாங்களே அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டான். என்ன சாட்சி? அலஸ்து பிரப்பிக்கும், அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய ரப்பு நான் இருக்கவில்லையா என்று கேட்கும் போது எல்லோரும் சொன்னது காலு பலா, ஆமாம் என்று சொன்னார்கள். ஷஹீதுனா, நாங்கள் சாட்சியாளராக இருக்கிறோம் என்று எல்லோருமே சொன்னார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு குர்ஆனிலே சொல்கிறான். அன்பானவர்களே, ருபூபியத் என்பது ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதாவது ரப்பு மட்டும்தான் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கவும் செய்து அதே போன்று சர்வ அதிகாரம் செய்து அல்லாஹ் அரசனாக இருக்கிறான். இந்த பதவியில் இந்த பொறுப்பில் வேறு யாரும் இருக்க முடியாது. அதுதான் ருபூபியத். இந்த ருபூபியத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டாக அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்று ருபூபியத் ஆம்மா, அது பொதுவான ருபூபியத், அதாவது முஸ்லிம்களும் இருப்பார்கள், முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் இந்த இடத்திலே வருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் படைத்து எல்லாவற்றையும் படைத்து அவன்தான் ஆட்சி அதிகாரம் செய்கிறான், அவன்தான் எல்லோருக்கும் ரிஸ்கை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது பொதுவான ருபூபியத். இந்த பொதுவான ருபூபியத்தை பொறுத்தவரையில் ரப்புல் ஆலமீன் தான் எல்லாவற்றிற்கும் இரட்சகன், அகிலங்களுக்கு அவன்தான் இரட்சகன். அவன் விரும்பியவாறு என்ன வேண்டுமானாலும் மாற்றம் செய்வான், அவன் விரும்பியவாறு எப்படி வேண்டுமானாலும் நிர்வாகம் செய்வான். எனவே அவனுடைய படைப்பினங்களில் ஆட்சி அதிகாரம் புரிவதில், அரசனாக இருப்பதில், நிர்வாகம் செய்வதில் வேறு யாரும் அல்லாஹுக்கு பங்காளி கிடையாது. அவன் தனித்தவனாகவே இருப்பான். இதற்கு குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய சான்றுகளாக இருக்கின்றன. ஃபிரௌன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் என்றால் யார் என்று அல்லாஹ் கேட்டான். கால ஃபிரௌனு வமா ரப்புல் ஆலமீன், ஃபிரௌன் கேட்டான், ரப்புல் ஆலமீன் என்றால் யார் என்று கேட்டான். அதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ரப்பு சமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்கள் பூமி அவற்றுக்கும் இடையே உள்ள அனைத்திற்கும் அவன்தான் ரப்பு. இன் குன்தும் மூகினீன், நீங்கள் உண்மையாகவே உறுதியாகவே நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் அவன்தான் எல்லாவற்றிற்கும் ரப்பு என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். அன்பானவர்களே, குர்ஆனில முதலாவது சூரா, அதிலும் முதலாவது வசனம் அது ருபூபியத், ரப்புல் ஆலமீன் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் என்று நிரூபிக்கக்கூடிய வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதலாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அன்பானவர்களே, இங்கு அல் ஆலமீன் என்று சொல்கிறான். அதனுடைய ஒருமை சிங்குலர் அல் ஆலம். அல் ஆலமு என்று சொன்னால் அல்லாஹுவை தவிர எல்லாமே ஆலம் தான், அதான் அகிலம் என்று சொல்கிறோம். அல்லாஹுவை தவிர எல்லாமே ஆலம்தான், அகிலம்தான். இந்த ஆலம் என்ற அந்த அரபு வார்த்தை அலாமத் என்ற பதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அலாமத் என்றால் அடையாளம் அப்படின்றது அர்த்தம். இந்த அடையாளம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த உலகம் இருக்கிறது என்பதற்கு, இந்த உலகத்தை படைத்தவன் படைப்பாளன் ஒன்று உண்டு என்பதை நிரூபிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த ஆலம் என்பது இருக்கிறது, இந்த ஆலத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறது என்ற உண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே ஆலம் என்றால் அகிலம், அல் ஆலமீன் என்றால் அகிலங்கள் எல்லாமே உள்ளடங்கிறோம்.
ரப்பை தவிர எல்லாம் உள்ள அடங்கிடும். எனவே அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை வெளிப்படுத்துகிறது. அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் ரப்பு, பல ரப்புகளுக்கு அவன்தான் ரப்பு. பல ரப்புகள் என்றால் இந்த ரப்பு என்ற வார்த்தை அல்லாஹுக்கும் பயன்படுத்தப்படும், அல்லாதவர்களுக்கும் பயன்படுத்தப்படும். உதாரணமாக நம்முடைய பெற்றோருக்கு நம்ம சொல்லும் போது, பிரார்த்தனை செய்யும் போது, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்னுடைய ரப்பே, என்னை சிறு வயதிலே என்னை பெற்று வளர்த்து எடுத்தார்களே அவர்களுக்கு நீ அன்பு செலுத்துவாயாக. அப்போ பெற்றோர்களுக்கு கமா ரப்பயானி என்று சொல்கிறோம். அப்போ ரப்பு என்பது அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்படும், மற்றவர்களுக்கும் பயன்படுத்தப்படும். எனவே மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ரப்பு இருக்கு அல்லவா, அந்த எல்லா ரப்புகளுக்கும் அவன் தான் மேலான ரப்பு. அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன், அல்லாஹுதான் எல்லாவற்றிற்கும் படைப்பாளன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ இங்கு அல்லாஹ் ரப்பு என்பதை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, காஃபிர்களுக்கும் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும் ரப்பு அவன் தான். அதே மாதிரி நல்லவர்களுக்கு மட்டுமல்ல, பாவிகளுக்கும் அவன் தான் ரப்பு என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவுபடுத்துகிறான். இன்னொரு வசனத்துல, இன்ன இலாஹக்கும் லவாஹித், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா வ ரப்புல் மஷாரிக், அவன் தான் வானங்களின் இரட்சகன், பூமியின் இரட்சகன், அதற்கு இடைப்பட்ட இடங்களுக்கும் அவன் தான் இரட்சகன், கிழக்குகளுக்கும் அவன் தான் இரட்சகன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, இரண்டு கிழக்கு இரண்டு மேற்குக்கும் அவன் தான் ரப்பு. பல கிழக்குகள் பல மேற்குகள் எல்லா திசைகளுக்கும் அவன் தான் ரப்பு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும் போது, ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பி ஸமாவாதி வ ரப்பில் அர்தி ரப்பில் ஆலமீன், வானங்களின் இரட்சகன், பூமியின் இரட்சகன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, இங்கு ரப்பு என்பது தன்னுடைய படைப்பினங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிபாலிக்கிறான், ஆட்சி அதிகாரம் செலுத்துகிறான், அவர்களுக்கு தேவையானதை நிறைவேற்றுகிறான், அவர்களை பாதுகாக்கவும் செய்கிறான். இந்த ரப்பு தன்னுடைய அருள்களை கொண்டு அவர்களை பராமரிக்கிறான், தன்னுடைய பாதுகாவலை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சி செலுத்துகிறான், அவர்களை சூழ்வதை கொண்டு அவர்களை பராமரிப்பதை கொண்டு ரப்புல் ஆலமீன் இரட்சகனாக இருக்கிறான். அவர்களுக்கு தேவையான ரிஸ்குகளை அவன் தான் வழங்குகிறான், அவர்களுக்கு தேவையானதை அவன் தான் நிறைவேற்றவும் செய்கிறான், அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் அவன் தான் கொடுக்கிறான். அவர்கள் மூமினாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இறைவனே இல்லை என்று நாத்திகம் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இறைவனுடைய சில பண்புகளை மறுத்து அப்படி மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ரப்பே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் ரப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சொல்லும்போது, வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன், இந்த பூமியில ஊர்ந்து திரியக்கூடிய எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் வழங்காமல் இருப்பது கிடையாது. அல்லாஹ் அந்த உயிரினங்களின் ஒதுங்குமிடத்தையும் அதனுடைய இறுதி இடத்தையும் அவன் அறிகிறான். இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஏட்டிலே, தெளிவான தன்னுடைய ஏட்டிலே, லௌஹுல் மஹ்ஃபூதிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரிஸ்க் எவ்வளவு விசாலமானது என்பதை எல்லாம் இங்க தெளிவுபடுத்துகிறான். அன்பானவர்களே, இந்த வசனத்திலே உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளையும், குறிப்பாக பூமியில் ஊர்ந்து திரியக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அவன் தான் ரிஸ்கை வழங்குகிறான். இது யாராக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பை மறுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறானே, அவர்களுக்கு கொடுக்கிறானே, அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்னக்கும் துகذிபூன், உங்களுக்கு நான் தரக்கூடிய ரிஸ்கை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக நீங்கள் என்னை பொய்ப்பிப்பீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். ரிஸ்கை அனுபவித்துக் கொண்டு
நான் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு எனக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக நீங்கள் என்னை பொய்ப்பிப்பீர்களா என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நன்றி கெட்ட மக்களை பார்த்து, அவனை மறுக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றிக்கு பகரமாக நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்களே என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பற்றி மிக அற்புதமாக சொன்னார்கள். அல்லாஹு தஆலா பொறுமையாளன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், லா அஹத அஸ்பரு அலா அதன் யஸ்மஉஹு மினல்லாஹி அஸ்ஸ வஜல் இன்னஹு யுஷ்ரகு பிஹி வ யுஜஅலு லஹுல் வலது ثم هو يعافيهم ويرزقهم அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பொறுமையாளன் தெரியுமா? அல்லாஹுவை நோவினைப்படுத்தி அவனுக்கு இணை கற்பிக்கவும் செய்து அவனுக்கு பிள்ளைகள் உண்டு என்றும் சொல்லி இப்படி ரப்புல் ஆலமீனை நோவினைப்படுத்தக்கூடியவனுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த போன்ற மக்களுக்கு அல்லாஹ் உடல் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கிறானே, இவனை விட பொறுமையாளன் யாரும் இருக்க முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை இணை வைத்துக் கொண்டு தனக்கு குழந்தை இருக்கிறது என்றும் சொல்லிக்கொண்டு நோவினைப்படுத்தி கொண்டு இருக்கிற ரப்புல் ஆலமீன அல்லாஹ் எப்படி சொல்றான்? நான் தான் இவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன், கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், இவ்வளவு என்ன நோவினைப்படுத்துறாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு நோவினைகளை பெற்றும் ரப்புல் ஆலமீன் தான் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ரிஸ்கை வழங்கி கொண்டிருக்கிறான். உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நோவினைப்படுத்துகிறான் என்று தெரிந்தும் கூட அறிந்தும் கூட அவர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருக்கிறானே, இப்படிப்பட்ட அல்லாஹுவை விட பொறுமையாளன் யாரும் இருக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ருபூபியத் எல்லோருக்கும் ருபூபியத்தாக அவன் அதனுடைய தன்மையுடையவனாக இருக்கிறான் என்பதற்கு இன்னொரு சான்று என்ன தெரியுமா? அவர்கள் யாராக இருந்தாலும் நிர்பந்தமான சூழ்நிலையில் துன்பத்திற்கு ஆளான அந்த நேரத்தில் ரப்பை அழைத்தால், பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யாராக இருந்தாலும் சரி. எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் யார் என்று அல்லாஹ் பார்க்கவில்லை, அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை, அவர்கள் தன்னை நிராகரிக்கிறார்களா தன்னை ஆதரிக்கிறார்களா நம்புகிறார்களா என்றெல்லாம் பார்க்கவில்லை. அவர்களுடைய சூழ்நிலைகளை கருத்திலே கொண்டு தன்னுடைய அடியார்கள் என்பதை அல்லாஹ் பொருட்டாக எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தவாறு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அம்மன் யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூஅ வயஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த் ஐலாஹும் மஅல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். எவ்வளவு அற்புதமா கேட்கிறான் பாருங்க அல்லாஹ். ஒரு துன்பத்திற்கு ஆளானவன் அல்லாஹ்வை அழைக்கிறான், அந்த அழைப்புக்கு யாரு பதில் கொடுக்க முடியும்? அவனுடைய தீங்கை அகற்றுவதற்கு யாருக்கு முடியும்? உங்களுக்கு அல்லாஹ் பூமியிலே பிரதிநிதிகளாக ஏற்படுத்தினானே, அவனை தவிர வேறு யார் இப்படி ஏற்படுத்த முடியும்? அஇலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு ஒரு கடவுள் உண்டா? வேறு ஒரு இரட்சகன் உண்டா? கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகவே நல்லுணர்வு பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வை அழைத்தால், படைத்தவனை அழைத்தால், ரட்சித்தால், ரட்சித்து பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் உதவி செய்வேன், என்னை தவிர வேறு யாரு செய்ய முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அதே போல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை துணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அதற்கு என்ன ஆதாரம் என்றால் சூரத்துல் அன்கபூத் 65 66வது வசனம், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி இதாஹும் யுஷ்ரிகூன். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். அவர்கள் கப்பலிலே கடலிலே பிரயாணம் செய்து நடுக்கடலுக்கு சென்று விட்டால் அல்லாஹ்வை அழைப்பார்களாம். தூய்மையான ரப்புல் ஆலமீனை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வை மட்டும் அழைத்து
ரட்சிப்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வருவான். கடலிலிருந்து கரைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். இப்படி கொண்டு வந்ததற்கு பிறகு ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி, கடலிலிருந்து திடலுக்கு கொண்டு வரும்போது இதாகும் யுஷ்ரிக்கும், மீண்டும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது முஷ்ரிக்குகளுடைய நிலை. இவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் நடு கடலிலே கப்பலிலே பிரயாணம் செய்து பாதுகாப்பு தேடி என்னிடத்துல கேட்டாலும் அவர்களை நான் கடலிலிருந்து ஒதுக்கி காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே இவ்வாறு சொல்கிறான். அதே போன்று இன்னொரு வசனம், வைதா கஷியஹும் மௌஜுன் கல்துலல், நார்த்திகவாதிகளாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய அல்லாஹுடைய சில பண்புகளை மறுத்து அல்லது அல்லாஹுவே இல்லை என்பதை மறுத்து இப்படி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கும் பதில் கொடுப்பான். வைதா கஷியஹும் மௌஜுன் கல்துலல் دعوا الله مخلصين له الدين فلما نجاهم الى البر فمنهم مقتصد وما يجحد بآياتنا الا كل ختار كفور. பல இருள்களை போன்று சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அலை அவர்களை மூடிக்கொண்ட போது அப்போது அவர்கள் படைத்தவனை இஹ்லாஸோடு தூய்மையான எண்ணத்தோடு அழைத்து பிரார்த்தனை செய்வார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கரைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து காப்பாற்றி விடுவான். அப்படி கொண்டு வரும்போது அவர்களில் நடுநிலை பேணக்கூடிய புரியக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதே போல ஒமா யஜ்ஹது பி ஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர், நம்முடைய அத்தாட்சிகளை வசனங்களை மனமுரண்டோடு பிடிவாதத்தோடு மறுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இத்தகையவர்கள் யாரு தெரியுமா? இவர்கள் நன்றி கெட்டவர்கள், கடும் துரோகிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அவர்களை அடையாளப்படுத்துகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஆட்சியாளன், அரசன் என்று சொன்னால், இங்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்திலே பொறுப்பிலே அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒன்றுக்கு மட்டும்தான், ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர்களால் நிர்வாகம் செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிர்வாகத்தையும் அந்த பதவியை அவன்தான் கொடுத்தான், அவன்தான் அதை ஏற்படுத்தினான். மட்டுமல்லாது அல்லாஹுக்குரிய ஆட்சி, அவனுக்குரிய அதிகாரம் இது போன்று யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் அல்லாஹுதான் ரிஸ்க் வழங்குகிறான், அவன்தான் ஆட்சி அதிகாரம், உலகம் முழுக்க அகிலங்கள் முழுக்க அவன் மட்டும்தான் அந்த ஆட்சியை செய்கிறான். மனிதனால் நிச்சயமாக யாரும் செய்துவிட முடியாது. மனிதன் பலகீனமானவன், அவன் ஒரு சிலருக்கு மட்டும்தான், அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ அது மட்டும்தான் அவனுடைய பொறுப்பில இருந்து அந்த பணியை செய்ய முடியுமே தவிர ரப்புல் ஆலமீனை போன்று நிச்சயமாக செய்ய முடியாது. மனிதன் எவ்வளவு அந்தஸ்தை அடைந்து அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து எவ்வளவு உச்சக்கட்டத்திலே சென்றாலும் அவனால் ஒன்றும் செய்துவிட முடியாது. காரணம், அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில அவன் மரணிக்க கூடியவனாக இருக்கிறான். எனவே இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய முரண்பட்டு இருக்கக்கூடிய இறை மறுப்பாளனாக இருந்தாலும் சரி, அல்லது பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்த்திகனாக இருந்தாலும் சரி, இந்த ருபூபியத்திலிருந்து அவன் வெளியேறி செல்ல முடியாது. அதுக்கு அல்லாஹுடைய அதுக்குரிய கண்ட்ரோல்ல அவன் வந்தே ஆகணும். அதுல வெளியே போகவே முடியாது. உண்மையில் இந்த உபூதியத், அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும் என்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவன் பெருமை அடித்து அவன் ஒதுங்கி இருந்தாலும், ருபூபியத்தை அவன் மறுத்தாலும், அப்படி அல்லாஹ் இருக்கவே இல்லை என்று அவன் சொல்லி இவ்வாறு வரம்பு மீறி அவன் இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதுதான் ரப்புல் ஆலமீன். உண்மையில் இப்படி மறுக்கக்கூடியவர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தனக்கே ஒரு நன்மையும் செய்ய முடியாது, ஒரு தீமையும் செய்ய சக்தி பெற முடியாது. அவன் விரும்பாமலே அவன் நோயாளியாக மாறிவிடுகிறான். அவன் விரும்பாமலே மனிதன் ஏழ்மை நிலையை அடைந்து விடுகிறான். அவன் விரும்பாமலேயே மரணத்தை தழுவும் செய்கிறான். அவன் விரும்பாமலேயே அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளை, அவன் விருப்பப்படக்கூடியவர்கள் எல்லோருமே விருப்பமின்றியே அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த மனிதனுக்கு கவலை, துன்பம், கஷ்டம் எதுவுமே அவன் விரும்பாமலேயே அவனுக்கு வந்து அடைந்து விடுகிறது. சில நேரம் அவனுக்கு உணவும் தூக்கமும் அவன் தடுக்கப்படுகிறான், அவன் விரும்பாமலே. அதே போன்று அவன் ஏதாவது இந்த துனியாவிலே பொருளாதாரத்தையோ ஆட்சியோ ஒரு இன்பத்தையோ அவன் விரும்பினால் அல்லாஹுடைய
அந்த தக்தீர் அல்லாஹுடைய அது விதி, அதை தாண்டி அவனால ஒன்னும் அடைய முடியவே முடியாது. சில நேரங்களில் மனிதன் எதையோ ஒன்று அடைய வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் அவனால் அடைய முடிவதில்லை. காரணம், அல்லாஹ் அதை நாடவில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை பற்றி சொல்லும் போது அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, அல்லாஹுக்கு தான் எல்லா படைப்பினங்களும் சொந்தம். அவன்தான் முழு ஆட்சி அதிகாரத்திற்கு அவன்தான் சொந்தக்காரனாக இருக்கிறான். தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகன் அவன், பாக்கியமுடையவன் அல்லாஹ் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லும் போது லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்களின் ஆட்சி பூமியின் ஆட்சி அவனுக்கே சொந்தம். வலம் யத்தஹிது வலதா, அவன் குழந்தையை அவன் எடுத்துக்கொள்ளவே இல்லை. வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி, ஆட்சி அதிகாரம் செலுத்துவதிலே அவனுக்கு பங்காளி யாரும் இருக்கவில்லை. வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா, அவன்தான் எல்லாவற்றையும் படைத்து அதற்கென்று ஒரு நிர்ணயம் செய்து அவன்தான் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு அறிவுறுத்தினார்கள், நசீஹா வழங்கினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று நான் நினைக்கிறேன், சொன்னார்கள், வஅலம், மகனே அறிந்து கொள், அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக. மகனே நீ அறிந்து கொள், நிச்சயமாக உம்மத்து ஒரு கூட்டம் ஒன்றிணைந்து உனக்கு ஏதாவது பயன் தர வேண்டும் என்று அவர்கள் நாடினால், அல்லாஹ் உனக்கு எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர அவர்களால் எந்த பயனையும் கொடுத்து விட முடியாது. மகனே புரிந்து கொள், அந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உனக்கு தீங்கிழைக்க வேண்டும், தீங்கை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நாடினாலும் நினைத்தாலும், அல்லாஹ் உனக்கு எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர அவர்களால் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது. ருஃபியாத்தில் அக்லாமு வஜஃபத்திஸ் ஸுஹஃபு, எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ரப்பை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அம்சம். யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. ரப்புல் ஆலமீன் என்ன நாடி இருக்கிறானோ, என்ன நமக்கு தக்தீர் விதியாக ஆக்கி இருக்கிறானோ அதை தவிர எதுவுமே செய்துவிட முடியாது. இதுதான் ருபூபியா. அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளன், அவன் மட்டும்தான் ஆட்சியாளன், அவன் மட்டும்தான் பராமரிக்க கூடியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, எவ்வளவு ஒன்றாக இருந்தாலும் படைப்பினங்கள் யாரும் இந்த ருபூபியத்தை தாண்டி போக முடியாது. அவர்கள் என்ன மறுத்தாலும் சரி, அல்லாஹ் தான் ஆட்சி வழங்குகிறான். குல், நபியே சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. யா அல்லாஹ், அல்லாஹ்வே நீதான் அரசன், அரசர்களுக்கெல்லாம் நீதான் அரசன். நீ நாடியவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறாய், நீ நாடியவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை பறித்துக் கொள்கிறாய், நீ நாடியவருக்கு கண்ணியமாக ஆக்குகிறாய், கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவருக்கு இழிவை ஏற்படுத்தி இருக்கிறாய். உன் கையில் தான் எல்லா நலவும் இருக்கிறது. நிச்சயமாக நீனோ எல்லாவற்றையும் செய்வதற்கு சர்வ ஆற்றல் படைத்தவன் என்று அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். எனவே அன்பானவர்களே, உண்மையில் ரப்பை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, உண்மையில் மனிதர்கள் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்கள், அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள், அருளை அடைந்தவர்கள் ரப்பை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அவன்தான் ரப்பு, அவன்தான் காலிக்கு படைப்பாளன், அவன்தான் ராசிக்கு ரிசுக்கு தருபவன், அவன்தான் ஆட்சி அதிகாரம் செலுத்துபவன், அவன்தான் உயிரை கொடுப்பவன், உயிரை எடுப்பவன், ஆட்சி அதிகாரத்தை மாற்றம் செய்பவன். அவன் விரும்பியவாறு எப்படி வேண்டுமானாலும், எந்த சூழலிலும், எப்போது வேண்டுமானாலும். இதையெல்லாம் உண்மையான மூமீன்கள், அல்லாஹுவால் அருளை பெற்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக இதை தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். எனவே இப்படி விளங்கி கொண்டவர்கள் சொல்வார்களாம், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பன் வஹுவ ரப்பு குல்லி ஷை.
எல்லாவற்றிற்கும் ரப்பு அவனாக இருக்கிற நான் இன்னொரு ரப்பை நான் தேர்ந்தெடுப்பேனா என்று கேட்பார்கள் என்றும் சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட இடத்தை அடைந்தவர்கள் மிகவும் ருபூபியத்தை தெரிந்தவர்கள், அதற்கு தகுதி பெற்றவர்கள். எனவே இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை அதிகப்படுத்தி நற்காரியங்களை செய்வதற்குரிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்து அவர்களுக்கு பாவமான செயல்கள், மிகவும் பெரிய பாவங்களை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே ரப்பை தெளிவாக நாம் புரிந்து செயல்பட வேண்டும். இதை மறுக்கக்கூடியவர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள், ரப்பு உண்மையான ரப்பு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் இதற்கு தகுதியே அடைய மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நிச்சயமாக எவர்கள் நம்முடைய வசனங்களை நம்பவில்லையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேரான வழியை காட்டவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியே, நீங்கள் விரும்பியவரை நேர்வழி செலுத்தவே முடியாது, நான் யாரை நாடுகிறேனோ அவர்களுக்கு தான் நான் நேர்வழி கொடுப்பேன் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போன்று நீங்கள் இவர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் யாரை வழிகெடுக்க நாடிவிட்டானோ அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க எந்த உதவியாலும் இருக்கவே முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு பேசுகிறான். எனவே அந்த ருபூபியத்திலேயே பிரத்யேகமாக இதுவரையிலும் பேசியது பொதுவான ருபூபியத், பிரத்யேகமான ருபூபியத் என்பது மூமின்கள் மட்டும்தான். இவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் தான் கடைசியில சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அந்த மக்கள் அல்லாஹ்வை புகழ்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் எப்படிப்பட்ட ரப்பு அல்லாஹ் என்றால் எங்களுக்கு நேரான வழியை தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை தராவிட்டால் நாங்கள் நேர்வழியை பெற்றிருப்போமா என்று அவர்கள் கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். லக்கத் ஜாஅத் ருசுலு ரப்பினா பில் ஹக், நம்முடைய ரப்பின் தூதர்கள், இறை தூதர்கள் ஹக்கை கொண்டு, சத்தியத்தை கொண்டு வந்தார்கள் என்றும் அவர்கள் நல்லவர்கள் சொல்வார்கள். இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு என்ன சொல்லப்படும் என்றால், ஒனூது அன் தில்குமுல் ஜன்னah ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன். அல்லாஹு அக்பர். இத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு சொல்கிறான் என்றால், இதோ உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற அழைப்பு கொடுக்கப்படுவார்கள். அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள், நீங்கள் செய்த நற்காரியங்களால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம். எனவே உண்மையான ருபூபியத்தை புரிந்து அல்லாஹ்வை முழுமையாக நம்பி எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் ரப்பு மட்டும்தான் நமக்கு எல்லாமே என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறியதோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.